மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டைச் சேர்ந்த இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையினரோடு தொடர் தாக்குதலுக்கு உள்ளாகி வருவதை கனத்த இதயத்தோடு இந்த மாமன்றத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். முற்றுப்புள்ளி வைக்க முடியாத தொடர் பேரழிவா இது அமைஞ்சிருக்கு. அங்கே எத்தனை அரசியல் நிலைமைகள் மாறினாலும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இந்திய மீனவர்கள் தாக்கப்படுவது மட்டும் இன்னமும் மாறாமல் இருக்கிறது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த மீனவர்கள் இந்திய மீனவர்கள் தான் என்பதை ஒன்றிய அரசு அடிக்கடி மறந்து விடுகிற காரணத்தால் நான் மீண்டும் மீண்டும் இந்த அவர்களை தமிழ்நாட்டைச் சேர்ந்த இந்திய மீனவர்கள் என்று அழுத்தமாக சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. கடல் நீர் ஏன் உப்பாக இருக்கிறது? கடல் கடந்து போன தமிழின் கண்ணீரால்னு பேரறிஞர் அண்ணா சொன்னார். கடல் நீர் இன்று ஏன் சிவப்பாக இருக்கிறது? தமிழ்நாட்டு மீனவர் சிந்தி ரத்தத்தால்னு சொல்ல வேண்டிய கவலையான நிலைமையில் தான் நாம நின்று கொண்டிருக்கிறோம். ஒன்றியத்தில் பாஜக ஆட்சி அமைஞ்சா ஒரு மீனவர் கூட கைது செய்யப்பட மாட்டார்னு 2014 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார்கள். ஆனாலும் இந்த தாக்குதல் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. இலங்கையில சில மாதங்களுக்கு முன்னாடி ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. ஏற்கனவே இருந்தவங்க தோற்று புதியவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. ஆனாலும் தமிழ்நாட்டு மீனவர் நிலைமை மாறல. மீனவர் மீதான தாக்குதல் ஓயல. பாரம்பரிய மீன்பிடி உரிமை கொண்ட நம் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லும் போது தொடர்ந்து சிறைபிடிக்கப்படுறாங்க. படகுகள் இலங்கை அரசாங்கத்தால் பறிமுதல் செய்யப்பட்டு வருது. மார்ச் 27 அன்று நாடாளுமன்ற மாநிலங்களவையில் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஜெய்சங்கர் அவர்கள் 97 இந்திய மீனவர்கள் சிறையில் இருக்காங்கன்னு ஒரு புள்ளி விவரத்தை கொடுத்திருக்கிறார். அதுல 11 பேரை கடந்த 27ஆம் தேதி இலங்கை கடற்படை கைது செஞ்சிருக்கு. கடந்த 2024ஆம் ஆண்டு மட்டும் 530 மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அமைச்சர் சொன்ன கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 மீனவர்களை கைது செஞ்சிருக்கிறாங்க. எல்லை தாண்டி வந்தாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அதிகபட்ச சிறை தண்டனை விதிக்கப்படுது அல்லது அதிகபட்ச அபராதம் விதிக்கப்படுது. அண்டை நாடா இருந்துகிட்டு இந்திய மீனவர்கள் மேல எந்த விதமான இரக்கமும் இல்லாம நம்ம மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை நசுக்கிற விதமா, ஏன் அடியோடு பறிக்கிற விதமா இலங்கை கடற்படையினரும் இலங்கை அரசு நடந்துக்குது. அது நமக்கு எல்லாம் மிகுந்த கவலை அளிக்குது, கண்டிக்கத்தக்கது. இதனை ஒன்றிய பாஜக அரசு தடுத்து நிறுத்தணும். இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றது சவாலாக இருக்குன்னு ஒன்றிய அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லி இருக்கிறார். இது என்ன சவால் இருக்க முடியும்னு தெரியல. வேறொரு மாநில மீனவர்கள் இப்படி தொடர் தாக்குதலுக்குள்ளானா இப்படித்தான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா? தமிழ்நாட்டு மீனவர்கள் தாக்கப்படுறது குறித்து தமிழ்நாடு அரசு சார்பில் நான் தொடர்ந்து கடிதம் எழுதி கொண்டு வருகிறேன். இதுவரைக்கும் மீனவர்கள் கைது தாக்குதல் குறித்து 74 கடிதங்களை ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கும் எழுதியிருக்கிறேன். பிரதமர் அவர்கள் நேரில் சந்திக்கிற போதெல்லாம்